Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியான மசாலா சிக்கன் எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியாவும் பண்ணிடலாம். சோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கலாம். அதுல ஒரு பொடியா நறுக்கின வெங்காயம் எடுத்துக்கலாம், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சியை இப்படி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க, ஒரு 7 இருந்து 8 வெள்ளை பூண்டு. இது எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாரில் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கூட 1.5 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறேன். இப்போ இது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுக்கணும். நான் இன்றைக்கி 1/2 kg கிட்ட சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த மசாலா விழுதுகளை இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன் பீஸோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour கிட்ட இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதோ அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கன் எல்லாமே இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இப்படியே நம்ம வேக விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துடலாம். இந்த ரெசிப்பியில் சிக்கன் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. இப்போ இந்த மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட மசாலா சிக்கன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான மசாலா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாதத்துக்குலாம் இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.